வங்கதேசத்தில் வன்முறையில் இருந்து 978 இந்திய மாணவர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் வன்முறை காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் இதுவரை 778 இந்திய மாணவர்கள் பல்வேறு வழி போக்குவரத்து மூலம் இந்தியா திரும்பியுள்ளனர். டாக்கா மற்றும் சிட்டகாங் விமான நிலையங்கள் வழியாக சுமார் 200 மாணவர்கள் வீடு திரும்பியுள்ளனர். டாக்கா, சிட்டகாங், ராஜ்ஷாஹி, சில்ஹெட் மற்றும் குல்னாவில் உள்ள இந்திய தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்கள் மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர உதவி வருகின்றன. வங்கதேசத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பயிலும் 4000க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் அதிகாரிகள் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கதேசத்தில் உள்ள இந்திய மாணவர்கள் மற்றும் குடிமக்கள் தொடர்பு கொள்ள உதவி எண்களையும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். முதன்முறையாக இந்த விழாவை இந்தியா நடத்துகிறது. ஜூலை 21 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் இதன் தொடக்க விழாவில் யுனெஸ்கோ அமைப்பின் தலைமை இயக்குனர் ஆட்ரே அசுலே, யுனெஸ்கோ உலக பாரம்பரிய செயலகத்தைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள், தூதுவர்கள், பல்வேறு நாடுகளின் நிபுணர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த விழா இந்தியாவின் பன்முக தனித்துவ கலாச்சாரம் உலகிற்கு எடுத்துக்காட்டும் என மத்திய அரசு கூறியுள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தில் உள்ள கடுமையான பிரிவுகளை எதிர்த்து கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி AM கான்வில்கர் தலைமையிலான அமர்வு விசாரித்து 2022 சட்டத்தை உறுதி செய்து தீர்ப்பளித்தது. இத்தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிய மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, MM சுந்தரேஷ் பேலா, M திரிவேதி ஆகியோர் அடங்கிய அமர்வு ஜூலை 23ஆம் தேதி விசாரிக்கிறது. ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் பஞ்ச்குலாவில் ஆம் ஆத்மி கட்சி இன்று தொடங்கியுள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் கீ கேரண்டி என 5 உத்தரவாதங்களை அறிவித்துள்ளார். 24 மணி நேர இலவச மின்சாரம், சிறந்த இலவச மருத்துவம் மற்றும் கல்வி, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, இளைஞர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை அறிவித்தார். தனியார் பள்ளிகளில் இருந்து அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் மாறும் வகையில் அரசு பள்ளிகளை சிறப்பாக மாற்றுவோம் என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.